Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 2 Part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கேஷ் ஒரு வழியா டீரெக்ஸையே அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டான்ல. அத பார்த்த சிங்காரியாலையும் எதுவும் பண்ண முடியல, ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியல. குறுக்க போனா அந்த டீரெக்ஸ வச்சே கடிக்க விடுவான். இப்படி இங்க இவ்வளவு பெரிய அமளி துமளி போயிட்டு இருக்குது. இங்க இந்த கெஞ்சி டேட்டிங் காண்டி பயங்கரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கான். இதுல வேற அவங்க அப்பா அவனுக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா அவனுக்கு அந்த ட்ரெஸ் மட்டும் தான் பஞ்சாயத்தா இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க அப்பாவே சூப்பரா ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்த உடனே பயலுக்கு செம ஹாப்பி. அவன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே கிடைச்சிருச்சு. அவங்க டேடியும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு, நல்லபடியா டேட்டிங் போயிட்டு வான்னு. எதுக்காக அவங்க டேடி இவ்வளவு இறங்கி வேலை பாக்குறான்னா அவன் பையனை இவனை நம்ப வைக்கணும்னு. பட் உள்ளுக்குள்ள காண்டு இருக்குது, வெளியில காட்ட மாட்டேங்கிறான். அப்படி நல்ல விதமா கெஞ்சிக்கிட்ட பேசிட்டு நைஸா நம்ம பிங்கி எங்கன்னு விசாரிப்பான். நல்ல வேலை கெஞ்சிக்கு அவ எங்க போனா என்னன்னு தெரியல, காலையில இருந்தே ஆளை காணுங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க அப்பனுக்கு அப்பவே டவுட் ஆயிருச்சு, ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உடனே போன் எடுத்து அவன் கேமராஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பான். அதுல காட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் கொல்லா காண்டாவான். அதே நேரம் இங்க டேரியஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஏன்னா டீரெக்ஸ கண்ட்ரோல் பண்றேன்னு அதை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காங்கல்ல. அதோட கண்ணை பார்த்தாலே தெளிவா தெரியுது அதை எவ்வளவு கொடுமைப்படுத்துறானுங்கன்னு. நல்லா நம்பிக்கையா பேசினான், ஆனா கடைசியில இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா பிங்கி அத பத்தி எல்லாம் கவலைப்படல, டேட்டுக்கு வேற லேட் ஆயிருச்சுன்னு ஃபீல் பண்ணுவா. பென் என்ன சொல்லுவானா, பேசாம இந்த மேட்டரை கெஞ்சிக்கிட்ட போய் சொல்லிரு, அப்பதான் ஏதாச்சும் பண்ணி தடுக்க முடியும்னு சொல்லுவான். ஆனா அவளுக்கு எப்படி அவங்க அப்பா ஒரு டுபாக்கூர்னு அவங்கிட்டயே போய் சொல்றதுன்னு கவலை. பட் இதை விட்டா வேற வழி இல்ல, பண்ணித்தான் ஆகணும்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ராப்டாஸ் வந்து ரவுண்ட் எட்டிரும். ஏன்டா நேரம் கெட்ட நேரத்துல வந்து உசுர வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கெஞ்சிய காட்டுறாங்க. நல்லா கோட்டும் சூட்டுமா மாசம் போஸ்ட் கொடுத்துட்டு வந்து நிப்பானா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு வாவ், இப்படி ஒரு கண் கொள்ளா காட்சியை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல, ரொம்ப ரொம்ப கொடூரமா அழகா இருக்கேன்பா. பிங்கிக்கு பிங்க் கலர்ல பூ கொடுத்தாதானே கரெக்டா இருக்கும். இந்த லூசு பையன் மஞ்சள் கலர்ல கொண்டு வந்திருப்பானா. ஏன்டா அப்படி பண்ணனு கேட்டா அவளுக்கு ஃபேவரட் கலர் எல்லோ ஆமா. ரெண்டு பேரும் ஆடி போயிருவாங்க. ஒக்காமக்கா இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானு. ஆனா லூசு பிங்க் கலர்ல தானே எல்லாத்தையும் போட்டு சுத்துது. சரி ரைட், ஃபர்ஸ்ட் டேட்டா பெஸ்ட் டேட்டா பண்ணு, எதையும் சொதப்பி வச்சிராக்கன்னா நல்லபடியா என்ஜாய் பண்ணுன்னு தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டை கிளம்பிடுவாங்க. அதுதான் ஐயா உலக வழக்கம். அப்படியே கட் பண்ணா இங்க ராப்டாஸ் கிட்ட நம்மளுக்கு மாட்டிட்டாங்கல்ல. அவ்வளவுதான், இன்னைக்கு சாப்பாடு கிடைச்செடுத்துன்னு நம்மளுக்கு மூணு பேர்த்தையுமே கவ வரும். சடனா ஸ்டாப் ஆகி பொத்துன்னு விழும். என்னடான்னு பார்த்தா மேல ட்ரோனு. இத பார்க்கும் போதே நல்லா தெரியுது இவங்கள அந்த டேனியல் கோன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு. ஒருவேளை அவங்க டைனோசரை கண்ட்ரோல் பண்ணத நம்ம பார்த்ததை அவரு பார்த்திருப்பாரோ அப்படின்னு லைட்டா பீதியாவும். ஆனா டேரியஸ்க்கு ஒரு மேட்டர் புரிஞ்சு போச்சு, இது இவங்களை ஸ்லோ பண்றதுக்காக பண்ண வேலைன்னு. எனக்கு ஒண்ணுதான் புரியல, இவங்களாலதான் இந்த கோனுக்கு பஞ்சாயத்து. அதான் ராப்டாஸ கவ விட்டுட்டான்ல, அப்படியே விட்டு இருந்தா மூணு பேரும் டெட் பாடி ஆயிருப்பாங்க. அவனுக்கு எந்த பஞ்சாயத்துமே இல்லையே. அப்படியே கட் பண்ண அந்த காக்டெயில் பார்ட்டியை காட்டுறாங்க. விவிவிவிவிஐபிஸ் எல்லாம் உட்காந்து கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. எதை பத்தினா பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான். ஆனா இது ஒர்த்தா இருக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா கோன் என்ன சொல்லுவான், நீங்க நாளைக்கு என்கிட்ட காசை கொடுக்க அப்படியே கெஞ்சுவீங்க, இதெல்லாம் சப்ப மேட்ரு, ஒண்ணு பீல் பண்ணாதீங்க, வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நைஸா அந்த ட்ரோனை வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா மூவ் பண்ணி போவாங்க. அந்த ராப்டரால நம்மளால தொட முடியல, அது ஒரு சின்ன கேப் தான், கொஞ்சம் விட்டா கவ்விரும். ஆனா அந்த ட்ரோனை வச்சே மெயின்டைன் பண்ணி போவாங்க. அதுவும் இவங்க கூடவே வரும், ஏன்னா இவங்க தானே ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு, எப்படி விடும். அப்படியே பொறுமையா போவாங்க. ஆனா இடையில வந்து கவர் ட்ரை பண்ணும், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. காரணம் தப்புனா இப்ப மரணம் தான். இங்க கோன் என்ன ஏதுன்னு செக் பண்ண போவானா. அப்ப வந்த கெஸ்ட்ல அந்த கண்ணாடி போட்டவன் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல தான் வந்திருப்பான். ஆனா அவனுக்கு என்ன கவலைன்னா கோன் சொல்றத செய்வானா இல்லையான் தான். இங்க இந்த கோன் செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ராப்டாஸ் கிட்ட மாட்டிட்டு இருப்பாங்களா, அவன் போட்ட பிளான் எல்லாம் பக்காவா மாட்டிட்டாங்க. அடுத்து அவங்க இனி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனால இன்னொரு ஆப் ஒன்ன சொருகி விட்டு போவான். ஆனா நம்மளுக்கு உசாரு எப்படியா நகர்ந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. இனி உள்ள போனா மேட்ரு ஓவர்னு அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுனா சடனா சைடுல ஒரு டீரெக்ஸ் ஒன்னு கத்திட்டு வரும். இதுதான் அந்த பெரிய டீரெக்ஸோட சின்ன டீரெக்ஸ். அந்த கேஷ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது அம்மா, இது அதோட புள்ள. நல்லவேளை ஜஸ்ட் மிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தான் புரியல. அட அந்த கேஷ் வச்சானே ஆப்பு, அது வேற எதுவும் இல்ல, இந்த டீரெக்ஸ் தான். அப்ப இந்த பிரிங்கி பிரில்லியண்டா ஒரு ஐடியா சொல்லலாமா, என்னன்னா அந்த ட்ரோனுக்கு பின்னாடி ஒரு சின்ன கேப் இருக்கு, அந்த வழியா அப்படியே நைஸா பதுங்க போனோம்னா அப்படியே டோர் கிட்ட போயிடலாம், அதுக்கப்புறம் உள்ள போயிடலாம், எந்த பஞ்சாயத்தும் இல்லாம்பா. சரி ரைட், என்னமோ சொல்றாளேன்னு சொல்லிட்டு அவளை நம்பி போனா பதுங்கி பொறுமையா ட்ரோனுக்கு அந்த பக்கம் எல்லாம் போயிருவாங்க. ஆனா டீரெக்ஸ் பார்த்து காண்டாயி கவ வருமா, ஜஸ்ட் மிஸ் வாய்க்குள்ள மாட்டிருப்பாங்க. அது வேற கேப் விடாம வாய பொளந்து காட்டுத்தனமா கத்தி பீதி ஆக்கிட்டு இருக்கும். இப்படி இங்க டைனோசர் வாய்கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் டேட்டிங்க்கு ஆள் வரலன்னு
சொல்லி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆமா கோன் தான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணி விட்டானே, எப்படி டேட்டிங்க்கு ஆள் வரும், அவங்க அப்பன் தான் வருவான். என்ன தம்பி டேட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரியே உள்ள வருவான். வந்தவன் நான் 2 பேத்துக்காக கேக் எல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே லைட்டா போட்டு விடுவான். என்னன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அவ பென்னு டேரியஸ் கூட வெளியில சுத்திட்டு இருந்ததை பார்த்தேன், மேபி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவ உன்னை மறந்துட்டாளா, மேபி இருக்கலாங்கிற மாதிரி லைட்டா அப்படியே தூண்டி விடுவான். டேடி அவ அப்படி பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டா, இருக்கலாம், பட் உனக்கு இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு அவளுக்கு தெரியும்ல, அப்பவும் அவ வராம இருக்கான்னா இதை விட அவளுக்கு வேற ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருக்கணும்ல அப்படின்னு நல்லா போட்டு விட்டுட்டு, சரி ஃப்ரீயா விடு, அவளுக்கு என்ன கஷ்டமோ, நீ தான் நல்லா கோட்டு சூட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு ரெடியா இருக்கியே, எதுக்கு தேவையில்லாம இந்த நைட்டை வேஸ்ட் பண்ற, என்னோட ஃபியூச்சர் பிசினஸ் எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்க போற, அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வான்னு சொல்லி அலேக்க அவனோட மனசை மாத்தி கெஞ்சிய கூட்டு போயிருவான். அங்க போனவனே கெஞ்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவனுக்கு இவனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை பில்டப்பா பண்ணி தள்ளுவாங்களா, கெஞ்சிக்கும் ஹாப்பி. இப்படி அவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது வெளியில டீரெக்ஸ் கத்துற சவுண்ட் கேட்கும். அதை கேட்டுட்டு எல்லாருமே அப்படியே மிரண்டு போயிருவாங்க. கோன் இருந்துகிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாளைக்கு உங்க எல்லாத்தையுமே பட்டம் போட்டு காட்டுறாமானா உடனே கெஞ்சி அப்படியே சோகமா திரும்புவான். அப்படியே அவங்க அப்பா நைஸா கண்ணடிச்சு சமாளிப்பான். அந்த டீரெக்ஸ் கத்திட்டு இருந்தது வேற எங்கேயும் இல்ல, நம்மளே கிட்டதான். அந்த டீரெக்ஸ் ஆல்மோஸ்ட் கிட்டக்க வரைக்கும் வந்துருச்சு. ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே வாயில போட்டு விட்டலாம் போல. காட்டி காட்டி கத்திட்டு இருக்குது, அதால பக்கத்துல வர முடியல, ஏன்னா அந்த ட்ரோன் கேப் அதை தடுக்குது. இவங்களும் நைஸா மூவ் பண்ணி ஆல்மோஸ்ட் டோருக்கு பக்கத்துல வந்தாச்சு. இனி கொஞ்சம் தூரம் தான், ஆனா அது இருக்கிற வெறிய பார்த்தா விடாது போல வெறி குண்டு கத்திட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிங்கியும் பெண்ணும் அடிச்சு புடிச்சு உள்ள வந்துருவாங்க. சரி போயிட்டாங்கன்னா அது என்ன பண்ணும், திரும்பி அது பாட்டுக்கு போகுமா, அதோட வால் பட்டு டோர் மூடிடும். டேரியஸ் உள்ள போக ட்ரை பண்ணி கீழே வந்துருவான். ஆஹா இன்னைக்கு ஊருகா கிடைச்சிருச்சுடான்னு மறுபடியும் வேகமா கவ வரும். நல்ல வேலை ஒரு செகண்ட்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு புதுசா என்ன. சரி ரைட், நீ கெஞ்சிய மீட் பண்ணி எல்லா மேட்டரையும் பேசுவோன்ட்டு உள்ள போனா எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருப்பான். அந்த பூவை வேற அங்க போட்டு போயிட்டான்ல, உனக்காண்டி பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கான், ஒரு பிங்க் ஃபிளவர் கொண்டு வந்தா என்ன லூசா அவனுக்குன்னு கேட்பாங்க. எனக்கு எல்லோ தான் பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும்டா மாங்காம்பா. அந்த டைம் யாஸ்மினாவும் டோராவும் டேட்டிங் எப்படி போகுதுன்னு பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லையே. இப்ப பிங்கிக்கு என்ன கவலைன்னா அவ டேட்டை மிஸ் பண்ணிட்டா, இருந்தாலும் கெஞ்சி இங்க இருக்கணும்ல, அவன் போனா ரைட்னு அந்த காக்டெயில் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து பாப்பாங்க. பார்த்தா அங்க கெஞ்சி அவன் ஜாலியா அவன் கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான், எப்படி எல்லாம் டைனோசரஸ் கிட்ட மாட்டிட்டு எஸ்கேப் ஆனான்னு. அப்பதான் பிங்கிக்கே மேட்ரு புரியுது எதுக்காண்டி அவங்க அப்பா இவளை ஸ்லோ பண்ணான்னு. நைஸா வேலையை பார்த்துட்டான்ல. டேரியஸ் ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருக்கான், என்னானாலும் சரி கெஞ்சிக்கிட்ட அவங்க அப்பா என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு சொல்லி ஆகணும்னு. ஆனா அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே இவங்க சொன்னாலும் எந்த எஃபெக்டும் இருக்க போறது இல்ல. அண்ட் அவன் வேற இப்ப அவங்க அப்பா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டானா, இனி அவன் நம்புவானா இல்லையாங்கிறதா அவங்க டவுட்டே. அப்படியே கட் பண்ணி அந்த டேரியஸோட அண்ணனை காட்டுறாங்க. அவன் யாருகிட்டயோ புலம்பி தள்ளுவான். என்னன்னா இப்ப டேரியஸ் உயிரோட இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், போலீஸ் ஆர்மி அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டான், இந்த மாதிரி என்னோட 13 வயசு தம்பி டைனோசரஸ் நிறைஞ்ச அயல எல்லாம் மாட்டிட்டு இருக்கான், அவனை காப்பாத்தணும்னு. ஆனா எவனுமே நம்பல. பின்ன தமா கொண்டு பையன் கேம்ப் எல்லாம் போட்டு இத்தனை நாளா டைனோசரஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கானா, வாய்ப்பே இல்லைன்னு யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லுவான். நீ ஒண்ணு கவலைப்படாத, நாங்க நம்புறோம், எப்படியாச்சும் உன் தம்பியை கண்டுபிடிப்போம்னு சொல்லி இவங்க 2 பேரும் அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண ஓகே சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.